இந்த பட்டிமன்றத்தில் இந்த 3 ஆண்களையும் நான் எதிர்த்து பேசணுமாங்க ஐயா? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு பொதுவாகவே ஆண்களை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லைங்க ஐயா. அடிச்சுதான் பழக்கம். அப்படி தரங்கெட்ட குடும்பத்துல இருந்து நான் வரல. ஒரு ஆண்களை பார்த்தாவே பயப்படுவேன், எனக்கு வார்த்தை வராது. இங்கே மேடையில் 3 ஆண்கள், நீங்கள் நீதிமான், நான் உங்களை தொந்தரவு பண்ணலை. அவையிலையும் அதிக ஆண்கள் இருக்கிறதுனால நான் உங்களெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்காக வரல. தேவராஜ் அண்ணா சொன்னார், நீங்களும் பேசினாதான் காசு கொடுப்பேன்னாரு. அதுக்காக எழுதிட்டு வந்த சிட்டையை மட்டும் பேசிட்டு போய் பணிவோடு உட்காந்துக்கிறேங்க ஐயா. ஏன்னா சீதாராமன் பேர் இன்றைய 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி சரியாக இரவு 9:40 சீதாராமன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு யமராமன் என்று நாங்கள் பெயர் சூட்டி அவரை அன்போடு அழைத்து என் உரையை தொடங்குகிறேன். என ஈன்ற தாய்க்கும் என் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் திணை அளவேனும் நலம் கிடைக்குமாயின் வாழும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற வைர வரிகளை தொட்டு வணங்கி, எத்தனை குழந்தைகளை ஈன்றெடுத்தாலும் இன்னும் கன்னி தமிழாகவே இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அற்புதமான நடுவர், உமிழ்நீரை கூட தமிழ் நீராக மாற்றுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு நடுவர் தலைமையிலே தங்களை பற்றி, எங்களுடைய அன்பு நடுவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பருக்கை அளவும் பகட்டில்லாதவர், கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்றிருக்கும் எங்களுடைய மாண்பவை நடுவர் அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி, பாங்கறிந்து பட்டிமன்றம் வருகின்ற பேச்சாளர் பெருமக்களையும், இந்த சிவகாசி மண்ணிலே வீற்றிருக்கக்கூடிய என் தங்கங்களையும் சிங்கங்களையும் வணங்க வேண்டுமானால் 4 வரி கவிதையோடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, வியாபாரிகள் சீசனுக்காக காத்திருக்க, நடிகைகள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, நல்ல தமிழ் கேட்பதற்காக காத்திருக்கும் இந்த சிவகாசி மக்களினுடைய பாதம் தொட்டு வணங்கி என் தோழமை கோமதி அக்காவிற்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குறேங்கய்யா. பட்டிமன்ற பேச வாங்கன்னா என்ன மாதிரி ஒரு பணிவான பொம்பளை பிள்ளைய மேடையில வச்சுக்கிட்டு பொண்டாட்டி சரியில்லைன்னு பேசுறீங்களேயா, உங்க வாயெல்லாம் விளங்குமாயா? என்ன பேச்சுங்க? ஒன்னுனாவது அழகா இருக்கா பாருங்க. எல்லாம் எங்க இருந்தா பாதியில் வெந்துகிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஒடியாந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு 3 நாள் குடும்பம் பண்ண முடியுமாயா? அதையும் தாண்டி 35 வருஷம் சீனியர், அங்க முடியே இல்லாத முடிசூடா மன்னன், அவர் 45 வருஷம் சீனியர், ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாண வாழ்க்கை இனிக்கலன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? ஹரிகிருஷ்ணன், அதை தாண்டி ஹரி பாலகிருஷ்ணன், இப்படியே பேசிக்கிட்டு திரி, உனக்கு சத்தியமா கல்யாணம் ஆகாதுரா? மேடைக்கு மேடை பொண்டாட்டி சரியில்லை, கல்யாணம் ஆகாத நீனே பேசுனா எப்படி ஆகுங்க? எவ்வளவு ஒரு பணிவான பிள்ளை. மேடையில் ஒரே ஒரு சாட்சி சொல்றேங்க ஐயா பணிவுங்கிறதுக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுதுங்கய்யா. இந்த 16 வருஷத்துல என் புருஷன் பேரு பாலன் நான் யாருக்கிட்டையும் சொன்னது இல்லையா? அவ்வளவு பணிவான பிள்ளையா. என்னைய மேடையில் வச்சுக்கிட்டு என்னவோ தனி கொடுத்தனை இழுத்துட்டு ஓடிட்டோமா? எங்கங்க தனி கொடுத்தனை இழுத்துட்டு நாங்க போறோம்? எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுதுன்னு என்ன, 16வது வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சத்தியமான உண்மை அந்த மேடையில் பதிவு பண்றேன். கல்யாணம் ஆகி நிறநாடி வழக்கெடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள புகுந்த வீட்டுக்குள்ள போறேங்க. எங்க ஊர் பக்கம்லாம் படியில நெல்லை வச்சு அந்த நெல்லை தள்ளி விட்டுட்டு உள்ள வரணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எங்க வீட்லயும் படியில உள்ள நெல்லை வச்சுட்டு, நான் டவுன்ல படிச்ச பிள்ளை, எம்ஃபில் முடிச்சுதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் போய் கையில விளக்க வச்சுக்கிட்டு நிக்கிறேன். எங்க மாமியார் உள்ள நின்றுக்கிட்டு படியை தள்ளி விட்டுட்டு வான்னுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. வலது காலால படியை தள்ளி விட்டுட்டு வான்னுச்சு. எனக்கு லெஃப்ட் ரைட்டு தான் பழக்கம், வலது கால்னா தெரியல. என் புருஷன் பக்கத்தில் நின்று ஒரு இடிச்சு சோத்தாங்காலால தாண்டி எங்க அம்மா சொல்லுதுன்னாரு. அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் ஃபுட்பால் பிளேயருங்கய்யா, நான் ஃபுட்பால் பிளேயர். அந்த படியை லேசா தள்ளதான் ட்ரை பண்ணங்க, வேகமா ஓடிட்டுங்க. எங்க மாமியார் மண்டையில் அடிச்சு 4 தையல் ரத்தம் ஒழுகுது. இதுக்கு கம்பெனியா காரணம்? நானா சார் காரணம்? அது எதேச்சியா நடந்துருச்சு. அதுக்காக அன்னைக்கு எங்க மாமியார் பைய தூக்கிட்டு ஓடுனது தாங்க 16 வருஷமா அது தண்ணி கொடுத்தனத்துல இருக்கு. இந்த பொங்கலுக்கு வாங்க மாமிங்கிறேன், படியெல்லாம் கட்டி பரணையில போட்டி ஆடி அப்புறம் தாண்டி வருவாங்க. இதுக்கு நானாங்க காரணம்.
எதேச்சியா நடக்கிற ஒரு விஷயத்தை ஏன் மேல திணிச்சு ஏங்க இந்த பேச்சு பேசுறீங்க? இன்னமும் சொல்றேங்க, நானும் என் புருஷன், எனக்கு வாக்கப்பட்ட என் புருஷனுங்க ஐயா, நானும் என் புருஷனும் அப்படி அந்யோன்யமா பாசமா என் வீட்டுக்கார் எனக்காக வாழ்வார், என் வீட்டுக்காருக்காக நான் வாடுறேங்க. இந்த 16 வருஷத்துலங்க செல்போன்லங்க ஐயா, நீங்க எல்லாம் அம்மாவோட போட்டோ வச்சிருக்கீங்களா? உங்க மனைவியோட போட்டோவை அவங்க அம்மாவோட போட்டோவை தான் வச்சிருக்காங்களா? ஆனா என் வீட்டுக்காருங்க என் போட்டோவை தான் ஸ்கிரீன் சேவர்ல வச்சிருப்பாருங்க. ஆன் பண்ணாலே என் முகம், ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி என் முகம். ஏன் தெரியுமா? அவருக்கு மாத்த தெரியாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு வச்சு கொடுத்தேன், அதை மாத்தினா அடிப்பான்னு கம்முன்னு அதே வச்சிருக்காருங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. அப்ப அவருக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி தெரியுமா இனிக்கும்? நாங்க 2 பேரும் ஆதர்ஷன தம்பதிகள்ங்கய்யா. நாங்க 2 பேரும் ஆதர்ஷன தம்பதிகள். அப்படின்னா என்னன்னா அந்யோன்யமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சி சொல்றேங்க. எப்படி தெரியுமா? எனக்கு ஜுரம் அடிச்சதுன்னா அவர் ஊசி போட்டுப்பார், அவருக்கு தலை வலிச்சதுன்னா நான் மாத்திரை சாப்பிடுவேன். அப்படி இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணை மேடையில் வச்சுக்கிட்டு கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னு பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா? ஆனா முதல்ல உங்க வாயை படாயில் ஊத்தி கழுவுங்க. நல்ல அற்புதமான மணமேடைக்கான ஒரு பாட்டை பொணமேடைக்கு போட்டு ஒரே மனுஷன் நீங்க தான்யா. உங்களெல்லாம் இன்னும் ஊர்ல விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. எங்க ஊரா இருக்கணும், கடத்தி கொண்டு கொரிலா காட்டில் விட்டு வந்திருப்போம். என்ன பேச்சுங்க ஏங்க? பொதுவாகவே கல்யாணத்துக்கு பிறகு தானங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மரியாதை சமுதாயத்தில் கூடுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கம், நான் இங்க உள்ள ஆண்களை சொல்லலை, எங்க ஊர் பக்கம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களை பையன்களை இல்லை உருப்படாம ஊர் சுத்தாதடா, உருப்படாத பையலேன்னு திட்டுவாங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு வாக்கப்பட்டு வந்த பிறகுதான், கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒண்ணுமே இல்லாத உங்களை கூட கணவர், புருஷர், குடும்ப தலைவர் இத்தனை யார் வாங்கி கொடுக்குறா? கல்யாணத்துக்கு பிறகு தானே. அதை அப்படி டாரா கிழிக்கிறதுக்கு அவங்கள உருவாக்கி வச்சிருக்கோம். ஏங்க என்னோட மாச சம்பளம் என்ன தெரியுமாங்கய்யா? 87,763 ரூபா சம்பளம் வாங்குற கல்லூரி பேராசிரியர், கவர்மெண்ட் எம்ப்ளாய். 87,763 ரூபா சம்பளம் வாங்குற, வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்டுறங்கய்யா. அந்த துணிச்சல்ல சொல்றேன். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாரு. படி, நீ நல்லா சம்பாதிக்கிற, கவர்மெண்ட் வேலையில இருக்க, உனக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்க்கவா, இன்ஜினியர் மாப்பிள்ளை பார்க்கவா, தொழிலதிபர் மாப்பிள்ளை பார்க்கவானாரு. வேணாப்பா, எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணா, இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணா, தொழிலதிபர் மாப்பிள்ளை வேணா, கட்டுனா ஒரு விவசாயியத்தான் கட்டுவங்கிற கொள்கையோட ஒரு விவசாயியை கட்டிக்கிட்டு மகிழ்ச்சியா 2 பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லையாங்க? என்ன பேச்சுங்க? வாழ்க்கையை நாம நினைக்கிறத பொறுத்துதான் சார் வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா இருக்கும். கட்டுன மனைவியும் செல்போனும் ஒண்ணு சார். கட்டுன மனைவியும் செல்போனும் ஒண்ணு. என்ன தெரியுமா? அந்த செல்போன் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கும்னு நினைப்போம், ஆனா இல்லாம இருக்க முடியாது. நாங்க இல்லாம இருந்தா நீங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால வாழவே முடியாது சார் நாங்க இல்லைன்னா. அப்படிப்பட்ட அந்யோன்யமான வாழ்க்கை தானே சார். அந்த அந்யோன்யமான வாழ்க்கையை டிசம்பர் 31ஆம் தேதி இந்த மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அன்னை ஃபேமிலி கிளப் நிறுவனமும் இந்த அற்புதமான அன்னை டிவி உரிமையாளரும் பாலு சாரும் நடத்துறாரு. இந்த பாலுங்கிற பேருக்கு எனக்கு வாழ்க்கை ஒப்பந்தம் சார். என் புருஷனோட பேரு பாலு. இப்படிப்பட்ட நிலையில வந்து நின்றுகிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? எவ்வளவு திட்டுறீங்க? நாங்க என்னைக்காவது புருஷனை திட்டி இருக்கோமா சார்? இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்கல்ல, எங்கேயாவது புருஷனை திட்டி இருக்கோமா? எங்கேயாவது புருஷனை திட்டினா அண்ணன் சீதாராம் அண்ணன், இல்லை யமதர்ம அண்ணன், யமராஜ் அண்ணன், இனிமே நீங்க பட்டிமன்றத்துக்கு போய் பேசிட்டு வாங்குற கவர்ல 50% எங்க அண்ணிக்கிட்ட கொடுக்குறீங்க. கைத்தட்டல் வாங்குறதெல்லாம் எங்க அண்ணியை திட்டி, ஆனா சம்பள கவர் மட்டும் உங்களுக்கா? எவ்வளவு பேச்சுங்க? எதுனாவது பரவாயில்லைங்க. பொதுவாகவே நான் சொல்றேங்க, அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகுதாங்க வாழ்க்கை நிறைவா இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷம். அதனாலதான் எங்க தாத்தா எங்க பாட்டியை கல்யாணம் பண்ணார். அப்படிப்பட்ட நல்ல பரம்பரை, கௌரவமான பரம்பரை நாங்க. எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு தாலி கட்டி இருக்காருங்கய்யா. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தாலி கட்டி இருக்காரு. என் புருஷன் எனக்கு தாலி கட்டி இருக்காரு. இப்ப எங்க தாத்தாவும் பாட்டியும் கல்யாண வாழ்க்கை கசக்குதுன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா? எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாண வாழ்க்கை கசந்து இருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா? இப்ப உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இன்னைக்கு இங்க வந்து உட்காரும் பொழுதே, ஐயா என்ன சொன்னீங்க நீங்க?
என்னுடைய அத்தனை பணிகளையும் 35 வயசுல இருந்து 55 வயசு வரலும் நான் பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த பீக்கான காலகட்டத்தில் என் பிள்ளைகளுக்கு தந்தை துணையையும் தாய் துணையையும் ஒன்றாக இருந்து என் மனைவி கவனித்துக் கொண்டால் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக பயணிச்சுட்டு இருக்குங்கன்னா அந்த இடம் யார் சார் நிரப்ப முடியும்? அதனாலதான் மரியாதைக்குரிய ஒரு கவிஞர் கூட சொன்னாரு, சூரிய கவிஞனாய் சுற்றி நான் வருகிறேன், காரியம் யாவையும் கண்மணி கவனித்துக் கொள்ளுவதால். அந்த கண்மணியே உங்களுக்கு குடும்பம் கிடைச்சிருக்கா இல்லையா? இது எப்படி சார் தப்பா பேச முடியும்? எவ்வளவு பேச்சு நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மேல ஒரு வழக்கு தொடுக்கிறேன் சார். அந்த வழக்கு அடுத்த வருஷம் வரல இழுத்துக்கிட்டே போனாலும் சரியில்லை, நீங்க இழுத்துக்கிட்டு போற வரலும் போனாலும் சரி. அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. கல்யாண வாழ்க்கைங்கிறது சார் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். கல்யாண வாழ்க்கை சிறப்புங்கிறத நான் சொல்லி இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அற்புதமான கண்ணதாசனை விட கல்யாண வாழ்க்கையை ருசித்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த கண்ணதாசன் சொல்றாரு, மனைவிங்கிற பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? திருமண பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளிலே பள்ளி கொள்வதிலே ஒவ்வொரு ஆணுக்கும் சக்தி உருவாகும்னா சக்தியோட அவதாரம் மனைவின்னா அந்த மனைவி ஏற்படுத்தக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா சார்? பொதுவாகவே நம்ம இந்து தர்மத்தில் நம்மளுடைய தமிழர் மரபுப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத 20 வயசுல நடக்கும். அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 60 வயசுல நடக்கும். பேரம் பேத்திகள் தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 80 வயசுல நடக்கும். அப்ப 20 வயது கல்யாணத்தையும் கொண்டாடியது என் தமிழ் சமூகம், 60ஆம் கல்யாணத்தையும் கொண்டாடியது என் தமிழ் சமூகம், 80ஆம் கல்யாணத்தையும் கொண்டாடக்கூடியது என் தமிழ் சமூகம்னா இந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு கேள்வியா கேட்குறேங்க. அதனால்தான் பாரதிதாசன் சொன்னாரு, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் திருமணத்திற்கு பிறகுதான் முழுமை அடைகிறோம்ங்கிறத அற்புதமா சொன்னாரு. அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இன்பம். எது வாழ்க்கை? கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்கிறதா கிடையாது. அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இன்பம்னு. நட்பு தான் பெருசு பெருசுன்னு பேசுனல ஹரிகிருஷ்ணன். நட்பு தான் பெருசு இல்லைன்னு சொல்லல. வெளி உலகம் எப்பொழுது தெரியுமா நம்மை கொண்டாடும்? நாம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் சுத்தி உள்ளவங்க கொண்டாடுவாங்க. ஆனா நாம தோத்து போனா கூட தோள் கொடுத்து நான் இருக்கேங்க, வாழ்க்கையில எப்ப வேணா முன்னுக்கு வரலான்னு துணையா இருக்கிறது மனைவிங்கிற பந்தம் மட்டும்தான். அந்த பந்தம் கல்யாணத்துக்கு பிறகுதான் வரும்னு சொல்லி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் சார். சண்டை இல்லாத குடும்பம் எங்கேயும் இல்லை. சண்டை இல்லாத குடும்பம் இல்லைங்கிறதுனால தான் சொல்லுவாங்க, சண்டையில கிழியாத சட்டை இல்லை, சண்டையே போடலைன்னா அது கல்யாண வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, மன்னாரன் கம்பெனின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் வாழ்முதல் பொருளை நமக்கு வழிகாட்டியாக தந்த வள்ளுவ பெருந்தகை சொன்னாரு, கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடியது சண்டை இல்லை ஊடல்னு சொன்னார். அந்த ஊடலுக்கு ஒரு சாட்சி சொல்லுவார் 1330வது குறளிலே. அந்த ஊடலுக்கு ஒரு சாட்சி சொல்லுவாரு, ஊடல் காமத்திற்கின்பம், ஊடல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு சொன்னாரு. கொரோனா காலத்துல மக்கள் தொகை பெருத்திருக்குன்னா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததுனால தான் கூடி வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த சமூகம் நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த அற்புதமான நல்ல நாளிலே நாளைய தினம் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தயாரான மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த சிவகாசி மண்ணின் மைந்தர்களுக்கு அத்துணை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் இந்திய அமைப்புப்படி தமிழர் மரபுப்படி திருமண வாழ்க்கை தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் முழுமையடைய செய்யும். அதுவே மகிழ்ச்சின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க அம்மான்னா நல்ல துவல மாதிரி இருக்கிற லேசான துண்டு தருவேன், நீ கட்டியான துண்டு எடுத்து தந்துட்டேங்கிறான். துண்டுல பிறகு வெத்தலையை மடித்து தாம்பூலம் கொடுத்தா, தாம்பூலம் நல்லா இருக்கான்னு கேட்டால் அம்மா பக்கத்தில் நிற்கா. அப்போ சொல்கிறான்,